ஹாய் ஹலோ நண்பர்களே! வெல்கம் டூ டாக்ஸ் மோஜிஸ். நம்ம வந்து வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் ஃபுட் அப்படின்னு ஒரு கேம் தான் விளையாட போறோம். ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ராபிள்ஸ்ல இருக்கு. ஸோ யாருக்கு வேணுமோ விளையாடுங்க. ஓகே இந்த கேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல்லாவே வந்து ஆ அதான் எனிமி கொன்னு லெவல் ஏத்துறது, கிரைண்டிங் மாரி தான் இருக்கும். அதே ஃபன்னாவும் இருக்கும். ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்க எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒன் பீஸ் ஆனிமி தெரியுமா? ஸோ அதில இருக்கிற மாரி தான் ஸ்பெஷலா இருக்கும் கேமு. ஃபன்னாவும் இருக்கும். அதுவும் இல்லாம இந்த ராப்ளக்ஸ்ல இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஒரு நல்ல கேம் அப்படின்னா இதுவும் தான். சரி வாங்க நம்ம வந்து கேம்குள்ள வந்து போலாம். ஸோ 1 லெவல். என்னடா அதுக்குள்ள என்னங்க அதுக்குள்ள யாரோ சண்டை போட்டுட்டு இருக்காங்க அங்க. சரி இங்க தான் அநேகமா ரெஸ்ட் எடுக்கணும்னு நெனைக்கிறேன். டார்கெட் அப்படின்ட்டு. ஒ இதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஐலாண்ட் இருக்கும். அது பார்த்தீங்களா? ஒரு ஒரு ஐலாண்ட்லயும் ஒரு ஒரு லெவல்ல வந்து என்பிசிஸ் பாஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்கலாம் வந்து தோற்கடிச்சு இது பண்ண போறோம். இந்த கேம் வந்து ஃபன்னாவும் இருக்கும் அதே நேரத்துல. எப்புட்றான்னு கேட்டீங்கன்னா, நீங்க பார்ப்பீங்க. ஃபன்னா இருக்கும். அது பார்த்தீங்களா, பந்து போட்டான் பார்த்தீங்களா? எதுக்கு இங்க வந்து யூஸ் பண்றடா நான் மேக்ஸ் லெவல் பிளேயரு. இதாங்க என்ன இதுல ஒரு கடுப்பு. நம்மள வந்து கிரைண்டே பண்ண விட மாட்டாங்க. இந்த மேக்ஸ் லெவல் பிளேயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள தொல்ல பண்ணிக்கிட்டு என்ன பண்றது? இதோ பாருங்க நம்மள அடிக்க ட்ரை பண்றான். யார் இவன்? லூசு பசங்க. இப்போ அவங்க சண்டை போடுறாங்கல்லங்க, அவங்களுக்கு வந்து டோட்டலி வேற ஐலாண்ட்ல வேற எனிமி இருப்பாங்க. வேற எனிமீஸ். இவங்க வேணும்னே வந்து என்ன நியூபிலாம் வந்து இது பண்றதுன்னு தெரியல. அவங்க தொல்ல பண்ணிட்டு இருக்காங்க. என்னத்த பண்றது? வாங்க அவங்க போயிட்டாங்கன்னு நெனைக்கிறேன். நம்ம தான் சரியான நேரம்னு பார்த்தா இங்க தான் இருக்கிறாங்க. எப்படி 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 இப்போதைக்கு நம்ம மீலில சண்டை போடுறோம்ல, அதான் நம்மளுக்கு வந்து இது கிடைக்கும். இப்போ ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதிரி ஃப்ரூட் சுத்த முடியாது. அதுக்குன்னு ஒரு லெவல் இருக்கு. அந்த லெவல்ல ஃப்ரூட் சுத்த முடியும். ஸோ அதனால இப்போதைக்கு இந்த ஒன் பீஸ் இப்போ இந்த ஒன் பீஸ் அனிமி இருக்குல்லங்க, அது யார் யார் பிடிக்குமோ அவன் இந்த கேம் வந்து ஜாலியா விளையாடலாம். நல்லாருக்கும். நான்லாம் ஒரு ஒன் பீஸ் ஃபேன் தான். போக போக நல்லாருக்குங்க கேட்டா. ஓகேங்க. நம்ம குஸ்ட் முடிச்சாச்சு. இங்க இருக்கிற இதுவும் முடிச்சாச்சு. இப்ப நம்ம வந்து வேற இடத்துக்கு போலாம். யாருடைய போட் இது? ஆ போங்க, போங்க எல்லாம் போங்க. போமாட்டீங்களா? வாங்க இவங்க போட்டு நம்ம எடுத்துட்டு போலாம். இவங்க என்ன இது பண்றது? ஒண்ணே ஒண்ணு ஆஃப் பண்ண மாட்டேங்கிறாங்க. காப்பி அடிச்சு குடுத்துற போறான். பிரச்சனை ஆயிடும். சரி. நான் ஒரு ஃப்ரூட் நினைச்சேங்க இது. இந்த இந்த ஒண்ணு ஃப்ரூட் எடுத்தோம்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா வேற ஃப்ரூட்டுங்க. ஓகேவா? அது வந்து ஹாக்கின்னு ஒரு விஷயம் இருக்கும். ஓகேவா? அந்த ஹாக்கியோடைய கலர சூஸ் பண்றதுக்கான ஒரு ஃப்ரூட் தான் அது. இங்க என்ன இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மங்கீஸ். பத்தாதுல.
சவுண்ட் அதிகமா இருக்கு. நான் எப்பவுமே கம்மியா தான் வச்சுக்கிறேன். அடி வாங்க சவுண்ட் தான் அதிகமா இருக்கு. ஒரு மக்கிய போட முடியல. என்னங்க போட்டு இருந்துச்சு முக்கிய நம்மள. எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியாம நம்ம முக்கியம் சந்தேகம் வருது. ஆமாங்க. இதுல வந்து ஸ்டேட்டஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால இது பண்ண முடியும். இப்போ இது நீங்க ஒழுங்கா பண்ணா மட்டும் தான் உங்களால சண்டை போட முடியும். இப்போதைக்கு நம்ம எல்லாத்தையும் டிஃபென்ஸ்க்கு ஒரு 10, மீலிக்கு ஒரு 10. மீதி மீலிக்கு கொடுத்துருவோம். அதான் பவர் கிடைக்கும். 6 பேர் எதுவுமே கொண்டு போனா நீங்க. இதுல இன்னும் சில ஃபுட்லாம் இருக்குங்க. இதுல வந்து அதான் கிட்டத்தட்ட ஒன் பீஸ் படம் தெரியும். யோகியா அந்த மாதிரி. இந்த யாரு நம்மளும் தொலை பண்றான்? போயிட்டான். நம்மளை பார்த்து பயந்துட்டு போயிட்டான். நம்மள முடிக்க முடியாது. படம் பையா. இன்னும் 2 பேரும் பொண்ணுமா பேர் போட்டுலாம். புதர்ல கிட்டு போவ. அவன் என்ன சுத்திட்டு கிடறான்? அதுக்குள்ளே வா. அதுக்குள்ளே நம்ம லெவல் ஏறிட்டோம். குரிலாஸ் அது லைனா வருது பாத்தீங்களா? மங்கீஸ் குரிலாஸ் வந்து அந்த பக்கம் இருக்கிறாங்க. இல்ல வந்து பாத்தீங்கன்னா ரேஸ்ல இருக்குங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷஸ் இப்போ தெரியுதா? நம்ம வந்து பின்னாடி அந்த மீன் சிறுகள் இருக்கு பாத்தீங்களா? ஃபிஷஸ் இருக்கு, ஹியூமன் ரேஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஏஞ்சல் ரேஸ் இது மாதிரி ரேஸ்லாம் இருக்கும். டிஃப்ரெண்ட் ஹியூமன் கைண்ட் சொல்லுவாங்க எல்லாருமே. ஐ மீன் ஹியூமன் இது அந்த ரேஸ். கூட ஒத்தால சண்டை போட முடியாது, வாய்ப்பே இல்லை. நம்ம இதோ இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஃப்ரூட்டுக்கு, ஸ்வாடுக்கு அது மாதிரி காம்பஸ்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பவர் வரும். எக்ஸ்ட்ரா பவர். ஸோ நம்ம யூஸ் பண்ணி ஆச்சுக்கலாம். ஆனால் இது ஃபுல்லாக கிரைண்டிங் தாங்க. அப்படியே தான் இப்படி கேம் விளாட்ற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நான் வந்து ஒன் பீஸ் ஃபேன் அப்படின்ட்டு நல்லாயிருக்கும் கேம் நல்லாயிருக்கும். அந்த ஸ்டெப் மோஸ்ட் விளாடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஒன் பீஸ் ஃபேன்ஸு அவ்வளோ நேரம் ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையிலே சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த ராபர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான கேம்னா இந்த கேம் ஒன்று. நல்லா தான் சொல்கிறேன். 8 பேரை போடணும். நான் இங்கே 4 பேரை போடுறதுக்கே தடுமாறுறேன். பவர் ஏறிச்சு. பார்த்தீங்களா இல்லையா? பவர் ஏறணும்னு ஒருத்தர் போட்டுறேன். இவன் தாங்க மக்கிக்கிங்களா? இங்கே மேலே இது சொல்லிடுது என்னன்னு மேலே 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 போய் சாரா நீ டிராகன் டேலண்ட் என்ன பண்ணுவான்? ஐட்டம் செக் பண்ணிட்டேன். ஏன் எங்க இருக்கிறான்? நம்ம கிட்ட தான் சோடம் இல்லை, ஒரு கரமும் இல்லையா? கீழே போ. வாங்க நம்ம இன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3-4 ஐலாண்டு முடிக்க பார்க்கலாம். இதை பாருங்க, ஒரு ஐலாண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவலில் ஒரு NPC இருப்பாங்க. அதே நேரத்தில் பாஸ் இருப்பாங்க. நல்லா இருக்கும். ஆனால் நமக்கு என்ன ஃபுட் கிடைக்க போகும்னு தெரியல. அது வேற ஒரு பக்கம். இதில் வந்து லோகியா ஃபுட்டுன்னு ஒன்று இருக்குங்க. லோகியா வந்து பார்த்தீங்கன்னா இவங்களால நம்மளை தொடவே முடியாது. யார் தெரிஞ்சு சொல்றது? வாங்க அங்கே ஒருத்தனை வச்சுட்டு உங்களுக்கு உதாரணம் காமிக்கிறேன். போயிட்டான். லோகியால வந்து லைட் இருக்கு, ஃபயர் இருக்கு, ஐஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து லோகியான்னு சொல்லுவாங்க. அந்த ஃபுட் சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த ஹாக்கிங் இருக்குல்ல, அந்த ஹாக்கி வச்சா மட்டும் தான் அடிக்க முடியும். இப்போ சும்மான பிளேயர்லாம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. பார்த்தீங்களா? அடிக்க முடியல பார்த்தீங்களா? இவன் வந்து பார்த்தீங்கன்னா லைட் லோகியா சாப்பிட்டுருப்பான். அதனால வந்து அவனை அடிக்க முடியாது.
பாத்தீங்களா நம்மளால ஒன்று அடிக்க முடியல பாத்தீங்களா, அவன் வந்து லைட் ஜாப் இருப்பான். ஸோ இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்குங்க இதுல. அவங்க ஃபுட்ல வந்து அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்றேன் ஓகேவா. வீட்ல கிங் அடிக்க முடியுமா? வாங்க இப்போ போய் அந்த பாஸ் அடிக்க முடியுமா பார்ப்போம். கஷ்டம் தான் 100%. ஏன்னா அவன் இருக்கிறதுக்கும் நம்ம இருக்கிறதுக்கும் போட்டு தெரியுமா. ஐயோ கன்ஃபார்ம் போட்டு தள்ளிடுவாங்க. இது பாருங்க அது வந்து அவனுடைய ஸ்பெஷல் அட்டாக். அப்படி வர ஐயோ மாட்டிக்கணும். என்னடா செத்து போயிட்டுலாம் ஏறாதீங்க, அவன் பாஸ் அதனால தான் இவங்க செத்துக்க மாட்டான். இப்போ நான் பாஸ் போய் டீம் போட போகணும். இப்போ நான் வந்துடணும். அது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் அட்டாக் மாட்டணும் அப்படின்னா நம்ம காலி கூட காலி ஆகிடும். பரவாயில்ல, நமக்காக வேற ஒருத்தங்க வந்து அந்த மிஷன் முடிச்சிட்டாங்க. இதை பார்த்தீங்கன்னா பாஸ் கொண்டு வந்து எவ்வளோ லெவல் இருக்குன்ட்டு. ஸோ இவங்ககிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரூட் வாங்கணும். என்ன சொல்லுவான் அப்படின்னா அது பாருங்க, நாட் ரெடி அட் கம் பேக் வென் யூ லெவல் 50. 50 லெவலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால ஃப்ரூட் வந்து சுத்த முடியும், ஹோல்ட் பண்ண முடியும். 50 லெவலில் என்ன ஃப்ரூட் கிடைக்குது அப்படின்னு பார்ப்போம். ஆனால் வரத்துக்கு டைம் ஆகும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா இந்த பாஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் டைம் ஏதாவது வேணாம் வாங்க. நம்ம எங்களுக்கு மங்கியை பிடிக்கும். ஏன்னா அங்கே நாளுங்க அந்த மற்ற பிளேயர்லாம் இருக்கிறதுனால நம்மளால அங்கே வந்து இது பண்ண முடியாது. என்னடா பண்ற அங்கே இருக்கிற என்பிசி முன்னாடி கேட்குறீங்கன்னா மங்கிங்க மாட்டானா. எல்லாம் அவங்க வெயிட் பண்றாங்க. இருட்டறில் முரட்டு கொடுத்த மாதிரி அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வச்சு அடி அடி அடிக்கிறேன். குரங்குக்கு என்ன திமிரு, எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியாம எனக்கு சண்டை கொடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் நிறைய இருக்கு, கிரைண்டிங்கும் தவிர நிறைய கண்டென்ட் இருக்கு. ஸோ அதுக்குள்ளேயே நெக்ஸ்ட் லெவல் நெக்ஸ்ட் இது போயிடுச்சு. நெக்ஸ்ட் எங்க இருக்கு வாங்க நம்ம வந்து நெக்ஸ்ட் ஐலாண்ட் போகலாம். இந்த ஐலாண்ட் முடிச்சாச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா ஜங்கிள் தண்ணி நான் ஐலாண்டு போயிருக்கேன். நம்ம நெக்ஸ்ட் ஐலாண்ட் பாத்தீங்கன்னா அங்க காமிக்க பாருங்க 300 மீட்டர்ல இருக்கு. கடல் நீச்சல் சீர போகலாம் சொல்றீங்க. அப்படியே இது கொஞ்சம் நீச்சல் அடிச்சுட்டு போனா சூப்பரா இருக்கும். ரொம்ப ஸ்லோவா போறாங்க. கிட்டத்தட்ட ஒன் பீஸ் பார்த்த எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ஒரு ஐலாண்ட்லயும் பாசங்களை பார்க்க பார்க்க அது மாதிரி தான் இருப்பாங்க. ஒன் பீஸ்ல இருக்கிற ஆளுங்க மாதிரி தான் இருப்பாங்க. நல்லா இருக்கும். ஸோ செகண்ட் ஐலாண்டுக்கு போகிறோம். வந்தாச்சுங்க. யார் பைரட்ஸ், இது பைரட் வில்லேஜாங்க. இந்த வில்லேஜ் பேர் பைரட் வில்லேஜ்னு போட்டு இங்கே வந்து சில பைரட் அடிக்கும். இருங்க நம்ம வந்து டேமேஜ் கவுண்ட் வச்சுக்கலாம், அடிக்கிறது தெரியும். டேமேஜ் 27 டேமேஜ் கொடுக்குறோம். நம்ம இப்படி நம்ம வந்து ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா 5000 10 டேமேஜ் கொடுப்போம். அவங்க தான் பத்தில் பார்க்க வச்சுருக்கோம் நம்ம வாட. சமாளிக்கிறதே கஷ்டங்க. இல்லாட்டி 50 லெவலில் தான் ஃபுட் கிடைக்கும் வரும். ஆனால் 50 லெவலில் ஃபுட் கிடைக்கும் லோகியா ஃபுட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். என்ன சொல்கிறீங்க?
வந்தாச்சுங்க. யாரு பைரட்ஸ். ஏதோ பைரட் வில்லேஜாங்க. இந்த வில்லேஜ் பேர் பைரட் வில்லேஜ்ன்னு போட்டுருக்கு. இங்க வந்து சில பைரட் அடிக்கும். இருங்க நம்ம வந்து டேமேஜ் கவுண்ட் வச்சுக்கலாம். அடிக்கிறது தெரியும். டேமேஜ் 27 டேமேஜ் கூட வரும் இப்போ நம்ம. இப்படி நம்ம வந்து ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா 5000 10 டேமேஜ் கொடுப்போம். உனக்கு என்ன பத்தல பாக்க வச்சிருப்பாரு நம்ம வாட. சமாளிக்கிறதே கஷ்டங்க. எல்லாரும் 50 லெவல் தான் ஃபுட் கிடைக்கும் வரும். ஆனா 50 லெவல் ஃபுட் கிடைக்கும். லோகியா ஃபுட்டா இருந்தா நல்லா இருக்கும். என்ன சொல்றீங்க? எப்பாடி 4 பேரை போட்டாச்சு. நீ என்ன விற்கிறீங்க? டியூல் கரெக்டாமா? எவ்வளோ? 12,000மா? சபாஷ், என்கிட்ட ஒரு 8,000 தான் இருக்கு. காசும் ரொம்ப கேவலமாக ரொம்ப பொறுமையாக கொண்டு வராங்க. என்ன பண்றது? ஒரு செகண்ட் ஸ்பெஷல் அட்டாக் வந்துச்சா? அதுதான் என்னடா இன்னும் வரலேன்னு பார்த்துக்கோங்க. ஏய் ரைடு ரீசென்ட்லி பி டிசபிளா? அதான் பாருங்களா ஏங்க, இதோ பாருங்க நம்ம வந்து அவன் கூட அடி வாங்கி செத்துட்டு இருக்கோங்க. பிவிபி டிசபிள் வந்துருக்கு. நான் சும்மா மேல என்ன சிம்பிள பார்த்தேன். என்னடான்னு பார்த்தா இப்போ தெரியுது. பிவிபினா பிளேயர் விசஸ் பிளேயருங்க. தெரியும் நினைக்கிறேன். ஃபைனலி கொஞ்சம் ஸ்டேட்டஸ் மீன்லைக்கு தான். அது பாத்தீங்களா அங்க இருக்கிற, அதாவது அங்க இருக்கிற அந்த பாஸ் அடிக்குது, இங்க கேக்குது. வாங்க நம்ம டப் டவுன் லெவல் எடுத்துவோம். என்ன சொல்றீங்க? கும்மி அடி பெண்ணை கும்மி அடின்ட்டு என்ன கும்மி அடி வச்சு கும்மி வச்சு அடிக்கிறாங்க. என்னங்க பண்ணுங்க? அப்படி ஓடிட்டே இருந்து ஸ்பெஷல் அட்டாக் கூல் டவுன் ஆயிட்டு கூல் டவுன் தான் அடிக்கணும் போல. ம் 11,000 இருக்கா? இருந்தாலும் அந்த கத்தி வாங்க மாட்டேங்க. ஏன்னா நான் இப்போ இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்ல. ஏன்னா 4 பேர் 4 பேர் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் போட்டு தள்ளணும். என்ன சொல்றீங்க? கரெக்டு தானே? ஒரே நிமிஷம் ரெக்கார்ட் ஆகுதா மட்டும் பார்த்துக்கிறேங்க. ரெக்கார்ட் ஆகுது. இல்லை எனக்கு அப்போதான் டவுட்டு. நம்ம ரெக்கார்டு ஆன் பண்ணிட்டோமா இல்லையா? கேம் வந்து இப்போ ஸ்லோவாக தான் போகும். அப்படியே தெரியும். பட் ஆனால் போக போக வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகிடும். நமக்கு இன்னும் ஃப்ரூட் எதுவுமே கிடைக்கல. நல்லா இருக்கும் கேம், நல்லா இருக்கும். இல்லை இப்போ வந்துட்டா பாருங்க நம்ம இது பண்ணுறதுக்கு கொலை பண்ணுறதுக்கு. அதை பார்த்தீங்கன்னா ஐஸ் ஃப்ரூட் யூஸ் பண்ணுறான் பார்த்தீங்களா? அவன் வந்து ஒரு லோகியா டைப்பு. ஐஸ் ஃப்ரூட் இல்லை, அது வேறு ஃப்ரூட். கையில் அடிக்கவே முடியல. ஸ்பெஷல் அட்டாக் யூஸ் பண்ணி தான் அடிக்க முடியும். நண்பர்களே இதில் வந்து இன்னும் பிவிபிலாம் இருக்குது. ஆனால் எனக்கு பிவிபி சுத்தமாக வராது. உண்மையாக சொல்லணும்னா யாரா இவன் எங்கே வந்துட்டானுங்கள? எங்க அவன் பாஸ் எங்கிட்டு வந்துட்டாங்க. பாஸ் என்னடா இது நடக்குது?
வாங்க நம்ம அடிப்போம் பாஸ். என்னடா பாஸ் பையா? டேய் இங்க வந்து என்னுடைய கிரைண்டிங் எடுக்கிறியடா? யாரா நீ? சரி போ அப்படி. கொஞ்ச நேரத்துல நான் பாஸ் கேட்டு வந்து ஒரு பாட்டு பதிட்டாங்க. என்னத்த பண்றது? நீ ஏன்டா கும்பலா சேர்த்து வச்சு அடிக்கிற அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பதான் வந்து இது வரைக்கும் பாருங்க. இது வந்து டக்கு டக்குன்னு முடியும். மொத்தத்தரா முடிச்சு நம்ம மொத்தத்தரா போட்டு இருந்தோம் அப்படின்னா செட் ஆகாது. அதனால தான் எல்லாரையும் சுத்தி வச்சு அடிக்கிறேன். இன்னும் அங்க இருப்பாங்க நினைக்கிறேன். இருங்க அங்க போய் பார்ப்போம். இதோ இருக்கிறாங்க. 2000 எங்கிட்ட ஒருத்தனை போட்டு எத்தனை பேர் பண்ணணும்? 2 பேரா? ஒன்றும் இல்லைங்க. ஆனால் இல்லை கிரைண்டிங் ரொம்ப அதிகமாக இருக்கு. போடு 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 போடு. ஐயோ என்னத்தை நம்ம போட்டு தள்ளிட்டு இருப்பாங்க. போடு போடு. இல்லை யார் தெரியுமா? ஓகே செகண்ட் ரெக்வஸ்ட் ப்ரூட்டே. யாரா அந்த ப்ரூட்டே? வாங்க போய் யார் அந்த ப்ரூட்டேஸ் அப்படின்னு பார்க்கலாம். ப்ரூட்டேஸ் பரோட்டாஸ் அப்படின்ட்டு. ஓ செஃபா? செஃப் இல்லாமல் சண்டைக்கு வராங்க. நீங்கடா கையில் அவ்வளோ பெரிய இது வச்சுக்கிறீங்க? நம்ம ஸ்டேட்டஸ் வந்து அதிகப்படுத்திக்கலாம். நாய்ங்களை போடவே முடியாது. ஃப்ரூட்டு கிடைக்கிற வரைக்கும் நம்ம நிலைமை இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கேட்பீங்க நீ என்னடா ஃப்ரூட்டுன்ட்டு அப்படின்னா தெரியும். ஆனா என்ன ஃப்ரூட்டு கிடைக்குது அதையும் பொறுத்து இருக்கு. மொக்க ஃப்ரூட்டா கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஃப்ரூட்லயே நிறைய இருக்கு. என்ன நான் அப்படியே ஒன்று காமிக்கிட்டா? டாப்ல போயிட்டு இங்க ஒரு அது பாத்தீங்களா? இது வந்து பர்மனெண்ட். இதெல்லாம் வந்து நம்ம செகண்ட் தேர்ட் சீல போகலாம். இல்லை மொத்தம் 3 சீ இருக்கு. எவ்வளோ ஃப்ரூட் இருக்கு பாத்தீங்களா? டிராகன் ஃப்ரூட் எல்லாம் இருக்கு. டிராகனு எட்டி நிறைய இருக்கு. இப்போ இதுல ஏதாவது நல்ல ஃப்ரூட் கிடைச்சிச்சு அப்படின்னா அது பாருங்க ஃப்ளேமு ஐஸ் இதெல்லாம் லோகியா. இதெல்லாம் லோகியா. அதோ ஸ்மோக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லோகியா டைப்பு. வேற லோகியா ஏதோ லைட் ஒரு லோகியா டைப்பு. மேக்மா ஒரு லோகியா டைப்பு. அப்புறம் வந்து ஃபீனிக்ஸ் இதோ பாருங்க அது மேலே போச்சா லைட்னிங். லைட்னிங் வந்து பார்த்தீங்கன்னா லோகியா டைப்பு. பிளிசர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோகியா டைப்பு. இந்த தக்குன்னு இருக்கு பார்த்தீங்களா அது ஒரு லோகியா டைப்பு. வெனம் தெரியல. கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோகியா டைப்பு. இதெல்லாம் லோகியா டைப்பு ஓகேவா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜோயன் டைப் விடுவாங்க ஓகேவா? அது ஒன் பீஸில் அதே மாதிரி தான் இங்கேயும் இதில் இந்த மிருகம் ஃப்ரூட் இதெல்லாம் எட்டி கிட்ஸுமி கண்ட்ரோல் கிடையாது. டிராகன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது டைகர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜோயின் டைப்பு ஓகேவா? மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் இந்த ரப்பர் வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷியா டைப்பு. ஈகிள் வந்து பார்த்தீங்கன்னா லோகியா டைப்பு. மற்றதெல்லாம் வந்து பர்மிஷியா லோகியா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷியா டைப். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஓ அவங்களும் போட்டு இல்லையா? ஏங்க அவங்களுக்கு ஹெச்பி ரிவ்யூ ஆயிடுச்சுங்க. ஹெச்பி ரிவ்யூ ஆயிடுச்சு.
நம்ம பார்ப்போம் 50வது லெவல்ல வந்து என்ன ஃபுட் கிடைக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதோட முடிச்சுப்போம். என்ன சொல்றீங்க? நல்லா ஃபுட்டா கிடைச்சா நல்லா இருக்கும். ஏன்டா கையில வேற அவ்வளோ பெரிய கட்டையா வச்சுக்கிறீங்க. கட்டைன்னு கூட சொல்ல முடியாதுடா இது. என்னடா காரணம்? மாட்டுனா அப்படின்னா செதுக்குறீங்க போலயே. யாருகிட்ட யாருகிட்ட? பாத்தீங்களா? கிட்ட அடிக்கவே முடியல இது மாதிரிலாம். கிட்ட போனோம் அப்படின்னா சரிச்சு விட்டுருவாங்க. அதனால தான் நான் தூரத்துல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் அட்டாக் மட்டும் யூஸ் பண்ணி அடிச்சிட்டு இருக்கேன். ம். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கு போட்டுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. நாய்ங்களாம் போடுவோமா? இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் இந்த ஐலாண்டையாவது ஃபுல்லாக முடிக்கணும். என்ன சொல்றீங்க? ஆயுதம் வேணும் போலயே. வல்லவனுக்கு புழுவம் ஆயுதம் மாதிரி கை தாங்க நம்மளோட ஆயுதம். என்ன சொல்றீங்க? கரெக்ட் தானே? இந்த கையை வச்சு இவங்க எல்லாரையும் போட்டு தள்ளுறேன் நான். இது கும்பலோட கும்பலா போய் எல்லாரும் அடிச்சிட வேண்டியதான். நல்லா அடிச்சிடல போட்டு விட்டாங்க. அவங்க ஸ்பீடாக போகலாம், இல்லைன்னா அவங்களுடைய ஹெச்பியில் அதிகமாகிடும். இதெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு வேஸ்ட் ஆகிடும். இன்னும் ரெண்டு பேரா எப்பா அவ்வளோத்துக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. என்ன பேர் சொல்றீங்க? கட்டுவேண்ணா போட் யாருக்கிட்ட 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 நான் யார் தெரியுமா? அவன் எனிமி கேட்பான், நீ இதுதான் சொல்ற, யாருடா நீ அப்படின்ட்டு. நண்பர்களே, அந்த ஒன் பீஸ்ல வர மாதிரி இல்லை வந்து போட்டிலாம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த காமிக்கிறேன். இந்த அது வரைக்கும் பார்த்தீங்களா? மரீனுக்கு ஒரு பவுண்டி, பைலட்டுக்கு ஒரு பவுண்டி, இது வரைக்கும் பாருங்க. ஒருத்தருக்கு ஒரு பவுண்டி இருக்கு. என்னடா அதுக்குள்ள போட்டு தள்ளிட்டீங்க? 2 பேரை போட்டு தள்ளுறதுக்கு கஷ்டமா இருக்கு. சூப்பர்மேன் அப்படின்ட்டு. அது ஃபைனலி. மேல ஒரு பெட்டி இருக்குங்க அது ஒரு. என்ன நண்பர்களே இப்படி ஆகுது? ஐயோ தப்பான இதை எடுத்துட்டேன். அவன் வந்து இப்போ ப்ரூட்ஸே தான் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க போகிறோம். நண்பர்களை வேண்டிக்கோங்க, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கிடைக்கணும். வாங்க நம்ம அவங்களே வந்து தகட்டுவோம். ஒரே நேரத்தில் போட்டாவது நல்லா இருக்கும். நம்ம ஒரே நேரத்தில் பொண்ணாவது நல்லா இருக்கும்னு சொல்றேன். ஹாய். அவ்வளோதான். என்ன கும்பலில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் நம்மளால மாட்ட முடியாது. நம்ம ஒரு தனியாக போயிட்டான். பார்த்தீங்களா இங்கே வந்து என்பிசிக்கு டிஸ்டன்ஸ்லாம் இருக்கு. குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு மேலே நம்ம அவங்க விட்டு வந்தோம் அப்படின்னா திரும்பி அவங்க இடத்துக்கு நின்றுடுறாங்க. டேக்கிள், கிரவுண்ட் ஸ்மாஷ் இதெல்லாம் பண்ண முடியுது. வேற ஒன்றும் பண்ண முடியல. அண்ணா கன்ஃபார்ம் பண்ண கும்பலில் பண்ண என்ன போட்டு தருவாங்க. அதை பாருங்க. நல்லா நான் தூரத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டு உஷாரா இருக்கணும். என்ன சொல்றீங்க? அத்தனை பேர் தானா? இவங்க ஒருத்தன் வந்துட்டான். இவன் ஒருத்தனை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா எத்தனை பேர் போடணும்? 2 பேர். எப்பா ரொம்ப கஷ்டமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கிட்ட
அது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மெரின் பேஸு. அது வந்து பார்த்தீங்கன்னா, மேக்மா பேஸு. இதெல்லாம் ஏன்டா இப்ப சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, கத்துக்கோங்க. நான் சொல்றேன். நீங்க டாக் இதுவரை கூட ரொம்ப கம்மியாகுது. ஆமாடா. கூட நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நண்பர்களே 50ஆம் லெவல் போயிடும்னு பார்த்தா 48லயே நிக்குது. என்ன பண்றது? வாங்க நம்ம இப்போதைக்கு இவங்கள அடிச்சு போட்டு போய் என்ன ஃபுட் கிடைக்குதுன்னு பார்ப்போம். என்ன சொல்றீங்க? ஐயோ! கத்திய வச்சு நல்லா வீசுறீங்க. வாங்கிக்கோங்க. கத்திய வீசுறது பெருசு கிடையாது. யார்கிட்ட வீசுறீங்க அப்படின்னு தான். நசுக்கி புரிஞ்சாச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அடிச்சு போட்டாச்சு. ஓ! சைடுல எங்கடா இருக்கிறீங்களா? NPCs போயிட்டு வரேன். சுத்தி. ஏங்க எனக்கு ஒரு டவுட்டு. பைரேட் ஐலாண்ட்ல இந்த செஃப் பாஸ்க்கு என்ன வேல? என்ன சொல்றீங்க? கரெக்ட்டு தானே? டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போலான்னு பாருங்க. ஏய், யாருக்கு நண்பர்களே 50ஆம் லெவல் 50 வந்து இது பண்ணியாச்சு. 50ஆம் லெவல் வந்து ரீச் பண்ணியாச்சு. ஸோ நீங்க போட்டுமா வாங்க நம்ம போய் என்ன ஃபுட் கிடைக்குது அப்படின்னு பார்ப்போம். ஓகே நண்பர்களே நம்மளுடைய ஃபர்ஸ்ட்டு ஃபுட் ஸ்பின்னு. என்ன ஃபுட் கிடைக்க போகுது தெரியலையே. 32ஆ பார்ப்போமா? அது வரைக்கும் பார்த்தீங்களா? காமன், அன்காமன், ரேரு, லெஜெண்டரி, மித்திக் இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் சொன்னேன் நானு. இப்போ சில ஃபுட்டுங்க வந்து காமன் இருக்கும். சில ஃபுட்ல வந்து அன்காமன் இருக்கும். ரேர் இருக்கும், லெஜெண்டரி இருக்கும், மித்திக் இருக்கும். உங்களுக்கு எது கிடைக்க போகுதுன்னு தெரியல. 3, 2, 1 என்னது? லோகியாவா? மூக்கு. பரவால்ல. லோகியா தான் இதுவும். ஆனா இப்படி ஒண்ணு கிடைக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல உண்மையா சொல்லணும்னா. இங்கே இருந்துருவோம். என்னன்னாக்கா வந்து அப்புறம் நம்மள கொன்னு எடுத்துக்கும். ஈட்டு பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சொல்றீங்க? என்னன்னாக்கா ஹாய்லாம் சொல்லணும்னா ஹாய் சொல்லுங்க. ஹாய் அப்படின்ட்டு. சரி நான் போய் நான் பண்ணிட்டு. ப்ளீஸ் ஃப்ரெண்டா. தெரியும். ஈட் பண்றாங்க. யாராச்சும் வச்சு பிடிங்கிட்டு போறாங்க. அசிங்கமாயிடும் அதுக்கப்புறம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நாயினால இந்த மக்கினால நம்ம அடிக்க முடியாது. இதான் லோகியா. பார்த்தீங்களா? ஸோ இந்த ஃபுட் சாப்பிடும்போது யாரானாலும் நம்மள அடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹை லெவலு. இப்போ நான் 50ஆம் லெவல்ல இருக்கிறோமா, ஒரு 60ஆம் லெவலு, இவனும் 55ஆம் லெவல் இருந்தாலும் அவனால அடிக்க முடியும் நம்மள. என்பிசிய சொல்றேன். என்பிசி. ஓகேவா? செகண்ட் ஹாக்கி. ஹாக்கி வந்து பார்த்தீங்கன்னா, கருப்பு கலர்ல இருக்கும் கையில. அதான் வந்து ஹாக்கின்னு சொல்லுவாங்க. அது மாரி தான். ஆனா பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி இருந்தாலும் ஹாக்கி யூஸ் பண்ணா மட்டும் தான் வந்து லோகியா டைப் ஆளுங்கள வந்து அடிக்க முடியும். இல்ல ஃப்ரூட் சாப்பிட்டா என்ன தெரியுமா ஒரு கடுப்பு? தண்ணீல இறங்குனீங்க அப்படின்னா உயிர் குறையும். நம்மளுக்கு ஏன் உயிர் குறையல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபிஷ் ரேஸ், ஷார்க் ரேஸ்ன்னு நினைக்கிறேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஸ்லோவா தான் உயிர் குறையும். கீழலாம் போலாம்னு நினைக்கிறேன். போ முடியாதா? ஷார்க் ரேஸ். அதனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. இதுவே நம்ம வேற ஏதாவது ஹியூமன் ரேஸோ அது மாரி எடுத்திருந்தோம்னா அப்படின்னா கஷ்டம் தாங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால இது வந்து மிடில் டவுனுன்ட்டு ஓகேவா? இந்த டவுன்ல வந்து இந்த ஷாப் டீலர்ன்னு இருப்பான். பிளாக் ஃபுட் டீலர் அப்படின்ட்டு. இவன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃப்ரூட் வாங்கிக்கலாம். பார்த்தீங்களா? உதாரணத்துக்கு இது பாருங்க. நம்ம கிட்ட இருக்கிற 7000 வந்து அந்த ஃப்ரூட்டா வாங்கிக்கலாம்.
$650 வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபுட்டு. இதை வாங்கிக்கலாம். ஒரிஜினல் இல்லை, கேம் காசு. இது வரைக்கும் பாருங்க, இதை வச்சு வாங்கலாம். கீழே போனோம் அப்படின்னா இந்த ஃபுட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வருது ரேர் தான். இது வரைக்கும் பாருங்க, இந்த மாதிரி இங்க இருக்கிற மோஸ்டான ஃபுட் என்ன மித்திக் ரெட் கலர் இருக்கலாம் மித்திக்கு, ஓகேவா? ரெட் கலர்ல இருக்கலாம் மித்திக்கு, ரோஸ் கலர்ல இருக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி. இப்போ பேக் கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் லெஜெண்டரி. இதெல்லாம் வந்து ரேரு, ஓகேவா? இங்கே போட்டு ஒன்று நீங்கள் ரேருன்ட்டு சரிங்களா? போடல ரேருன்ட்டு. ஆனால் எங்கள் பர்பிள் கலர்ல இருக்கு பார்த்தீங்களா, அது ரேரு. இது வந்து அன்காமன், ப்ளூ கலர்ல இருக்குல்ல, அது அன்காமன். அதுவும் லாஸ்டா வந்து காமன், ஓகேவா? நீங்க வந்து இந்த காமன் ஃபுட்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அசால்ட்டா கடிச்சிடும், ஓகேவா? நம்மளுக்கு கடிக்கவே கடிக்காது அப்படின்னு என்கிற ஃபுட் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அதுக்கும் மித்திக்கும் மேல நினைக்கிறேன். கண்ட்ரோல் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கடிக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் தான். கடிச்சது அப்படின்னா அது உண்மையில லக்கு தான், ஓகேவா? ஆனா எனக்கு கடிச்சது கிடையாது இது வரைக்கும். எப்பயாவது ரேரா தான் கிடைக்கும். சரி வாங்க நம்ம வந்து திரும்பி கிரைண்டிங் போகலாம். இனிமேல் நம்ம பயப்பட தேவை கிடையாது. ஏன்னா நம்ம வந்து லோகியா ஃபுட் சாப்பிட்டோம். போட் டீலர் போயிட்டு ஃப்ரீ போட் தரலாம். நீங்க நினைக்கலாம் என்ன, இப்போ நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் இருங்க பில்டு. இங்க வந்து நம்ம பில்டை பார்த்துக்கலாம். நம்ம என்ன யூஸ் பண்றோம். இப்போ சார்ஜ் சொல்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து லோகியா டைல்ஸ் அப்படினால நம்மளுக்கு வந்து கிரைண்ட் பண்ணதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரே நிமிஷம் இருங்க, யார் யார் நின்று இங்க இருக்கலான்னு பார்த்து வந்துடலாம். ஓகே, இந்த என்பிசி எல்லாம் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கிறாங்க. நான் ஏன் போய் பார்த்தேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து நம்ம போட்டு கொல்லை பண்ணிக்கிட்டு நம்ம அடிப்படான்னு தெரியலையே. இதை பார்த்தீங்களா, அடிக்க முடியாது. இப்போ எனிமே அதனால அடிக்க முடியாது. ஆனால் பாஸ் நல்லா அடிக்க முடியும் நம்மள. ஏன்னா பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவல் லோ லெவல்லாம் கிடையாது. எப்படியா இருந்தாலும் பாஸ்னால நம்மள அடிக்க முடியும். என்ன காட்டு காட்டுனீங்க, இப்போ வாங்கடா. அதான் எல்லாம் வாங்க 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 வாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் போட்டுக்கிட்டு பாத்தீங்களாங்க அதுதான் சொன்னேன், லோகியா ஃபுட் வேணும் அப்படின்ட்டு. இதே நமக்கு வேற ஏதாவது ஃபுட் கிடச்சிருந்தது அப்படின்னா நம்மளுக்கு கஷ்டம் தான். இதே மித்திலாம் வச்சு நான் சாப்பிட்ருக்க மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா மாஸ்டர் இது ஒரு மாஸ்டர்ன்றது பார்த்தீங்களா, இது வந்து மித்திங்கெலாம் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் வந்து நான் கட்சியில் சாப்பிட்ருக்க மாட்டேன். மித்திக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் வந்து C3 இல்லை C2ல சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இப்போ இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் பார்த்தீங்களா C2 C3 டஞ்சன் இதெல்லாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதில் வந்து ட்ரேடு கிடையாது. ட்ரேடு பண்ணிக்கலாம். அதாவது மற்றவங்க கிட்ட இருக்கிற ஃபுட்டை நம்ம ஃபுட்டு வந்து ட்ரேடு பண்ணிக்கலாம், ஓகேவா? அது வந்து C1லாம் கிடையாது. C2 C3ல தான் இருக்குது, ஓகேவா? அதுதான் இந்த சர்வர் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வேறு சர்வர் கூட போகலாம். சப்போஸ் இங்கே எதுவும் செட் ஆகலை அப்படின்னா. இதோ பாருங்க பவுண்டி. இந்த சர்வரில் வந்து 225,000 பவுண்டி இருக்குது, மொத்த பேருடைய பவுண்டி. ஆனால் வெறும் 3 பேர் தான் இருக்கிறாங்க அந்த சர்வரில். இப்போ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்வரும் போகலாம். பிடிக்கல அப்படின்னா போகலாம், அங்கே போயிடலாம். இப்போ நம்ம கேமுக்குள்ளே வந்து தொல்லை பண்ணிட்டு இருந்தாங்களா, இது மாதிரி தொல்லை பண்ணாங்க அப்படின்னா அந்த சர்வருக்கு போயிடலாம். இப்போதைக்கு உண்மையிலே ஆனால் லோகியா ஃபுட் கிடச்சது நல்லது தாங்க. இப்போ அது கிடச்சனால தான் நம்மளால அட்லீஸ்ட் டீசென்ட் ஃபைட் கொடுக்க முடியுது, இல்லைனா ஒன்றும் பண்ணிக்க முடியாது. ஓகே, இப்போ வந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இதில் வந்து செஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குது, ரேர் இருக்குது, ரேரிட்டி. ப்ளூ கலரில் ஒன்று எடுத்தோம்ல, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே வந்து ரேரான செஸ்ட்டு, அதில் காசு அதிகமாக கிடைக்கும், ஓகேவா?
அந்த வெள்ளை கலரில் பார்த்துருப்பீங்க, அது வந்து காமனு. கோல்டு கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரேரு, லெஜெண்டரி நினைக்கிறேன். அது லெஜெண்டரி. அங்கே ஒருத்தர் ஏதோ கூட்டு வச்சு நல்லா கலகலன்னு பண்ணுறான். ஏய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபர்ஸ்ட் கில் ஃப்ரெண்ட்ஸ், 143 பவுண்டி. ஒரே டீல போட்டுட்டான். நம்ம ஒன்றும் பண்ண முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவல் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவனுக்கு வந்து நம்ம பவுண்டி போகாது. இது அதையும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் இருக்குது. யார் ரொம்ப ஹை லெவல் லெவல் வந்து நம்ம அடிச்சா அப்படின்னா அவனுக்கு பவுண்டி போகாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கீழே வந்து எடுக்கிறதுக்கே வெயிட் பண்ணுறான். அதை பார்த்தீங்களா லூசு பையன். நம்ம ஆளுங்க இருக்கிறதுனால தான் நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் ஒரு சும்மா விளையாட்டு பேசிட்டு இருக்கிறேன், சும்மா கேட்போம். ஏன்டா என்னுடைய என்பிசில கில் பண்றேன். ஆவாட்டு ஓரமா லெவல் ஏற்றிட்டு ஃபாலோ பண்ணி ரிப்ளை பண்ணிடுறேன். நீங்க எங்க தான் வரீங்க? பாடி ஏதோ பண்ணிட்டு போடா. பாஸ் வரத்துக்கு பாஸ் பண்ணிட்டானா? வாங்க டக்குன்னு போயிட்டு உன்னோட கொஸ்ட் எடுத்துட்டு வந்து பாஸ் கொள்ளுவோம். இது பெரிய தொல்லைங்க அண்ணா. எங்கேயுமே இதெல்லாம் கிடையாது. எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா தொல்லை பண்ணிட்டு கிடப்பாங்க. அதெல்லாம் நம்ம கண்டு கூடாது. அவனோட ரூம்குள்ளே போட்டு வச்சாச்சுங்க. இந்த ஆளை காணும். உள்ள ஒரு பெட்டி இருக்கு. ஓ இவன் தான் இந்த ஃபுட்டா? இவன் தான் வந்து ஸ்பிரிட் ஃபுட் யூஸ் பண்றான் போல. வெயிட் பண்ணுங்க, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கோம். கீழே இவன் யூஸ் பண்றான் பாத்தீங்களா, அதே ஃபுட் தான் வந்து பாஸ் யூஸ் பண்றான். ஐயோ சாரி ஜஸ்ட் மிஸ் போட்டு அடிப்பான். ஏய் அவன் பாவுண்டா, என்ன போட்டு விட்டான். ஐயோ இந்த பாஸை போடுறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாஸை கொண்டதுலேயே வந்து வேறு லெவலுக்கும் வேறு ஐலாண்டுக்கும் போயிடுச்சு. ஸோ இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஐலாண்ட் எங்கே இருக்குது? அங்கே இருக்கா? சாண்ட் ஐலாண்ட் நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நெக்ஸ்ட் இது வந்து இது பண்ணலாம், கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்லாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன்.